ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அனிமேல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் 5ஆம் வகுப்பிலிருந்து இங்கிலீஷ் பாடம் பார்க்க போகிறோம். 2வது பாடம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பாடம். கராத்தே மேக்ஸ் மீ பிரேவ் அண்ட் போல்ட், வுட் யூ லைக் டு லேர்ன் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. தற்காப்பு கலையான கராத்தே என்னை துணிச்சலாகவும் தைரியமாகவும் மாற்றுது. உங்களுக்கும் அந்த கராத்தே கற்றுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் நிலா பாப்பா. இவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ லெசன் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ். வீக்னஸ் அப்படின்னா பலவீனம், ஸ்ட்ரென்த் அப்படின்னா பலம். அவனுடைய பலவீனத்திலே இருக்கிற ஒரு பலம் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனத்தில் பலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. Agilan was an active and energetic boy. He liked sports as much as studies. அகிலன் அப்படிங்கிற பையன் ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான உற்சாகமான ஒரு பையன். அவனுக்கு ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும், ஸ்டடீஸும் பிடிக்கும். தேவர் லைக் ஹிஸ் ஐஸ். ஸ்போர்ட்ஸும் ஸ்டடீஸும் அவனுடைய இரு கண்கள் மாதிரி. விளையாட்டும் பிடிக்கும், அதே சமயம் படிப்பும் ரொம்ப பிடிக்கும். ஹவு குட் ஹீ சூஸ் ஒன் ஓவர் த அதர்? ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி, அதில் எது வேண்டான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ரெண்டு கண்ணுமே முக்கியம் இல்லையா? ஹி ஹேட் அ பேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ். அவனுக்கு எப்போவுமே ஸ்போர்ட்ஸின் மீது ஒரு பேரார்வம் உண்டு. ஸோ ஹீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஈவினிங்ஸ் இன் த ப்ளே கிரவுண்ட். அதனால் அவன் நிறைய நாள் எப்போவுமே டெய்லி ஈவினிங்கில் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் ஹீ ரிமெம்பர்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ், லேர்ன் வெல், லிவ் வெல். நல்லா படி, நல்லா வாழ் அப்படிங்கிற அவனோட அப்பாவோட வார்த்தைகளை அவன் மறக்கலை. ஸோ அகிலன் யூஸ்டு டு ஸ்பெண்ட் ஹிஸ் மார்னிங்ஸ் ஆன் ஸ்டடீஸ். அதனால் நாள்தோறும் காலையில் அவன் கண்டிப்பாக எழுந்ததுமே பாடங்கள் படிப்பான். ஹிஸ் ஃபிசிக்கல் டீச்சர் வாஸ் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன். அவனுடைய பிடி டீச்சர் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தாங்க. த டீச்சர் வாஸ் குட் அட் ஜூடோ. ஹிஸ் பேஷன் ஃபார் லேர்னிங் ஜூடோ க்ரூ எவ்ரிடே. அவனுக்கு ஜுடோன்ற கலையை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அவனோட பிடி டீச்சர் ஜுடோன்றதில் ரொம்ப பெஸ்ட்டாக கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அந்த ஜுடோவை நானும் கற்றுக்கணும், அதில் நிறைய ப்ரைஸ்லாம் வின் பண்ணணும், அதில் கை தேர்ந்தவனாக ஆகணும்னு இவனுக்கு நாளுக்கு நாள் அந்த ஆர்வம் அதிகரிக்குது. ஹி வாஸ் அஃப்ரைட் தட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஜுடோ வுட் அப்செட் ஹிஸ் பேரண்ட்ஸ். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம், எங்கே நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால், நம்ம ஜுடோன்ற ஒரு ஸ்போர்ட்டில் ஈடுபாட்டோடு இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்களோன்னு பயப்படுறான். அதனால் அவன் வின் பண்ண சர்டிஃபிகேட் மெடல்லாம் காட்டுறதுக்கு யோசிக்கிறான். இருந்தாலும் ஃபைனலி ஒன் டே அகிலன் டோல்டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அபவுட் ஹிஸ் பேஷன் ஃபார் ஜுடோ அண்ட் ஆல்சோ ஹி ஷோட் த மெடல்ஸ் ஹி ஒன் இன் ஸ்போர்ட்ஸ். இருந்தாலும் கடைசியாக ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டான், நான் என்னோடய பிடி டீச்சர்கிட்ட, பிடி மாஸ்டர்கிட்ட ஜுடோ கற்றுட்ருக்கேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஸ்போர்ட்ஸ் மெடல்ஸ் அண்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறான். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் அஸ்ட்ரானிஷ்டு சீயிங் த மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் தட் ஹீ ஒன் இன் ஸ்கூல். அவனோட பேரண்ட்ஸ்க்கு இந்த சர்டிஃபிகேட் மெடல்லாம் பார்த்ததும் பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நாளாக நீ சொல்லவே இல்லையே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் என்ன செய்து போயிட்டே இருக்குது. ஆஃப்டர் எ ஃபியூ மந்த்ஸ் இன் அன் ஆக்சிடெண்ட் அகிலன் லாஸ்ட் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட். தட் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு விபத்து ஒன்று நடந்து போயிடுது. After few months in an accident, Agilan lost his left hand. ஒரு விபத்தில் அவனோட இடது கை அவன் இழந்துட்டான். அதாவது இடது கை போயிடுச்சு, ஒரு கை இல்லை அவனுக்கு, இடது கை. That day onwards he did not go out of house often. அந்த விபத்து நடந்த நாள்லேருந்து அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே கிடையாது. He used to sit in a corner. கையே இழந்துட்டான் இல்லையா, எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஒரு மூலையில் உட்காந்துட்டு சோகமாகவே இருந்துகிட்ருப்பான். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் கீன் டு ஃபுல்ஃபில் தயர் சன்ஸ் பேஷன். அவனோட ஜுடோவில் இருந்து அவனோட ஆர்வத்தை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும், அவனோட கவனத்தை திசை திருப்பணும், ஜுடோவில் பெரிய ஆள் ஆக்கணும்னு அவங்க அப்பா அம்மா ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க, எப்படி அவனை மாற்றலாம், எப்படி அவனை ஜுடோவில் மீண்டும் ஒரு பாயை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஹிஸ் ஃபாதர் ஷோட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் எ ஜுடோ ஸ்கூல் தட் ஹீ கேம் அக்ராஸ் இன் எ நியூஸ் பேப்பர்.
அவங்க அப்பா வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஜுடோ ஸ்கூலை பற்றின ஒரு விளம்பரத்தை அகிலன் கிட்ட என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அட்வான்ஸ் அதை பார்த்ததுமே he saw the advertisement, his passion for judo energized him. அந்த ஆடை பார்த்ததுமே அப்படியே ஒரே ஜாலி ஆகிட்டான், அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. He asked his father if he could join the school. His father with tears of joy. அவன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், அழுதுகிட்டே சந்தோஷத்தில் அழறார், ஆனந்த கண்ணீரில். இவ்வளோ நாளாக நம்ம பையன் மூலையில் இருந்தான், இப்போ அவன் ஆர்வமாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. காட் ஹிம் அட்மிட்டட் இன் த ஜுடோ ஸ்கூல். உடனடியாக அவனை அழைச்சிட்டு போய் அந்த ஜுடோ ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு சேர்த்துட்டாரு. அந்த பாருங்கள், he asked his father if he could join the school. His father with tears of joy got him admitted in the judo school. உடனே என்ன செஞ்சிட்டாரு, ஜுடோ ஸ்கூலில் அழைச்சிட்டு போய் சேர்த்துட்டாரு. அகிலன் was very excited on his first day. அகிலன் வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டே இன் ஜூடோ ஸ்கூல். ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கான் ஃபர்ஸ்ட் டே. ஹிஸ் மாஸ்டர் வாஸ் த பெஸ்ட் ஜுடோ டீச்சர் இன் த டவுன். அந்த டவுன்லேயே அகிலனோட மாஸ்டர் தான் ஒரு சிறந்த ஜுடோ பயிற்சியாளர். ஹிஸ் மாஸ்டர் ட்ரெயின்டு ஹிம் த பேசிக்ஸ் பிஃபோர் டீச்சிங் த அட்வான்ஸ்டு ஸ்கில். ரொம்ப ஒரு மிகப்பெரிய திறமையெல்லாம் சொல்லித்தரத்துக்கு முன்னாடி அடிப்படை வித்தைகளை கற்றுத்தராரு அவங்களோட மாஸ்டர் வந்து அகிலனுக்கு. பேசிக்ஸ் முதல்ல சொல்லித்தராங்க, அடிப்படையான விஷயங்களை என்னென்ன கற்றுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்ரி ஒன் வண்டர்டு, ஒருத்தருமே ஆச்சரியப்படுறாங்க. ஹவ் ஏ பாய் வித் ஒன் ஆர்ம் குட் மாஸ்டர் ஜூடோ. எப்படி ஒரு கை இருக்கிற பையன் ஜுடோன்ற கலையில் எப்படி ரொம்ப மாஸ்டர் ஆக முடியும், எப்படி கற்றுக்க முடியும், எப்படி விளையாட முடியும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அகிலன் லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்டு கன்சிஸ்டன்ட்லினா தொடர்ச்சியாக கற்றுக்குறான், பயிற்சி எடுக்கிறான். மாஸ்டர் சொல்லி தரதை கற்றுக்கிறான், பயிற்சி எடுக்கிறான். ஃபார் 2 years, தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹி ப்ராக்டிஸ்டு ஒன்லி எ சிங்கிள் ஸ்ட்ரோக் ஃபார் 2 years. 2 வருஷமாக அவன் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான் கற்றுக்கிறான். இப்போ ஸ்ட்ரோக்னா குத்துச்சண்டையில் ஒரு வித்தைகளை பயன்படுத்தி குத்துவாங்க இல்லையா, அதான் ஸ்ட்ரோக். ஒரே விதமான சிங்கிள் ஸ்ட்ரோக், ஒரே ஒரு விதமான குத்து மட்டும்தான் அவங்க மாஸ்டர் சொல்லித்தராரு. அகிலன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அனாய்டு as his master taught him only one stroke, but soon he mastered the stroke. அகிலனுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்குது, சில நேரம் டென்ஷனாகவும் இருக்குது. என்னடா இது, இவர் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டுமே சொல்லித்தராரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியும் இருக்குது. ஆனாலும் 2 வருஷமாக அதையே செஞ்சிட்ருக்கான் இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்கில் அவன் பெஸ்ட்டான ஒரு பையனாயிட்டான். அவனை மாதிரி யாருமே அந்த ஸ்ட்ரோக் பண்ண முடியாது அப்படின்ற அளவு அவன் மாஸ்டர் ஆகிட்டான் அந்த ஸ்ட்ரோக் அடிக்கிறதுல. நோ ஒன் குட் எக்ஸல் ஹிம் இன் தட் ஸ்ட்ரோக். அதாவது அந்த ஸ்ட்ரோக் அடிக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவனாக ஆகிட்டான். வேறு யாராலுமே அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த ஸ்ட்ரோக் செய்ய முடியாது. குத்துச்சண்டை பயிற்சி எடுத்தவங்க யாருமே அகிலன் அளவுக்கு அதில் எக்ஸல் கிடையாது. அவன் டாப் ஆகிட்டான் அந்த ஸ்ட்ரோக் போடுறதில்ல. டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ், அகிலன் வாஸ் பிக்டு பை த மாஸ்டர் ஃபார் நேஷ்னல் ஜுடோ காம்படிஷன். தேசிய அளவிலான ஜுடோ விளையாட்டு போட்டிக்கு அகிலனோட மாஸ்டர் அகிலனை அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். எவ்ரி ஒன் ridiculed அகிலன் அண்ட் ஹிஸ் மாஸ்டர் as they were not sure how a boy with one hand could win a national competition. கேள்விப்பட்ட ஒருத்தருமே அவங்க 2 பேரையும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ridiculed அப்படின்னா டீஸ் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. எப்படிப்பா ஒரு கையே இல்லை, எப்படிப்பா ஒரு தேசிய அளவிலான போட்டியில் எப்படிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கிண்டல் பண்ணுறாங்க. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், அகிலன் ஈஸிலி டிஃபீட்டட் ஆல் ஹிஸ் 6 contenders வித் ஹிஸ் சிங்கிள் ஸ்ட்ரோக். எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுற அளவு அகிலன் அவனோட 6 ஆப்போனண்ட் எதிரிகளை அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சே டிஃபீட் பண்ணிட்டான், வின் பண்ணிட்டான். அகிலன் ரீச்டு த ஃபைனல்ஸ். இறுதி போட்டிக்கும் அகிலன் தேர்வாயிட்டான். அவர் மாஸ்டர் கொடுத்த அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சு அவன் 6 போட்டியாளர்களை எதிர்த்து ஜெயிச்சு
ஃபைனலுக்கு வந்துட்டான். இப்போ இந்த படத்தில் இருக்குது, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் அகிலன். Ahilan's heart was beating fast and he could not believe that he was in the finals. அவனாலேயே நம்ப முடியல, அவன் வந்து ஜுடோவில் இறுதி போட்டியில் இருக்கிறான், ஃபைனல்ஸில் இருக்கான்றதை அவனாலே நம்ப முடியல. அவனோட இருதயம் வந்து வேகமாக துடிக்குது, படபடன்னு துடிக்குது. த ஃபைனல் மேட்ச் பிகன் அண்ட் இட் ஹேட் 6 rounds. இறுதி போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. அதில் வந்து 6 சுற்றுகள் இருக்குது. த ஆப்பனண்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிஃபீட்டட் அகிலன் ஈஸிலி இன் த ஃபர்ஸ்ட் 2 rounds. முதல் 2 சுற்றில் அந்த எதிர்போட்டியாளர் வந்து ஈஸியாக அகிலனை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஒரு சுற்றுக்கு 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி 6 சுற்று நடக்குது. த ரெஃபரி ப்ளூ ஹிஸ் விசில் தென் அகிலன்ஸ் மாஸ்டர் ரஷ்டு டு ஹிம் அண்ட் செட், பிலீவ் யுவர் செல்ஃப். அந்த பிரேக் டைம் விடுவாங்க. 2 சுற்றுலையுமே அகிலன் தோத்துட்டான். 6 சுற்று மொத்தம் 2 சுற்றில் அகிலன் தோத்துட்டான். அதன் பிறகு ரெஃப்ரி வந்து விசில் ஊதி ஒரு பிரேக் விடுறாரு. அப்போ வந்து மாஸ்டர் கிட்ட வந்து சொல்கிறாரு, பிலீவ் யுவர் செல்ஃப், ஒன்று நீ நம்பு. த கீ டு சக்ஸஸ் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் நாட் டு யுவர் வீக்னஸ். அதாவது நீ வெற்றி பெறுவதற்கான வழி வந்து உன்னோட பலத்தில் தான் நீ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், பலவீனத்தை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமாக ஹிண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. அகிலன் ஃபெல்ட் சம் நியூ எனர்ஜி ரஷ்ஷிங் த்ரூ ஹிம். மாஸ்டர் பேசிட்டு போனதும் அகிலனுக்கு அப்படியே புது ஒரு எனர்ஜி கிடைக்குது. he did not want to lose this match. அவனுக்கு இந்த போட்டியில் தோக்கிறதுல விருப்பமே இல்லை, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்துடுச்சு. அகிலன் understood the hidden hint his master gave him. மாஸ்டர் கொடுத்த ஒரு மறைமுகமான ஹிண்ட் வந்து அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. உன்னோட பலத்தை தான் நீ பார்க்கணும், எதிராளியை வந்து நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, he had to focus on his single stroke and not on the strength of the opponent. ஆப்பனண்ட்டோட எதிர்போட்டியாளரோட பலத்தை பற்றி நீ யோசிக்காத, உன்னுடைய பலம் என்ன அதை பற்றி நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. பேம் 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 அப்படின்னு சொல்லிட்டு 4 strokes and 4 knockouts. அவனோட அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கை வச்சு 4 டைம் வந்து ஸ்ட்ரோக் பண்ணி அவன் வந்து ஜெயிச்சிட்டான். அகிலன் ஹேட் ஒன் த ஃபைனல்ஸ், ஹீ வாஸ் த சாம்பியன். அகிலன் வந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று அவன் வந்து ஜுடோ சாம்பியன் ஆயிட்டான். அகிலன் தேங்க்டு ஹிஸ் மாஸ்டர் ஃபார் ட்ரைனிங் ஹிம் அண்ட் ஃபார் பிலீவிங் இன் ஹிம். அகிலன் வந்து அவனோட மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொன்னான். எனக்கு பயிற்சி கொடுத்ததோடு இல்லாமல் என்னை நம்பினீங்க, என்னால் ஜெயிக்க முடியும்னு என்னை நம்பினீங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். Soon, Agilan's curiosity took over and he asked, how did I win the competition with a single stroke? His master told him. நன்றி சொல்லிட்டு உடனே வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம், தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருக்குது. மாஸ்டர்கிட்ட கேட்குறான், மாஸ்டர் எனக்கே ஒரு கை இல்லை, இந்த போட்டியில் நான் எப்படி மாஸ்டர் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் வச்சு ஒரே ஒரு ஸ்ட்ரோக்காலே நான் எப்படி மாஸ்டர் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட கேட்குறான். மாஸ்டர் சொல்கிறாரு, மை டியர், you learned the most difficult stroke in judo that very few can master. If your opponent wants to beat you, they should hold your left hand. This is the secret behind your victory அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தம்பி, நீ வந்து ஜுடோ, அந்த ஜுடோ கலையிலே இருக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு குத்துச்சண்டை பயிற்சியை தான் நீ கற்றுக்கிட்ட, லாபகமான ஒரு குத்து முறையை தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அது வந்து எல்லாரும் பண்ண முடியாது. ஜுடோ உலகளவில் ஜுடோ தெரிஞ்சவங்களையே ஒரு சில பேர் தான் அந்த ஸ்ட்ரோக் வந்து செய்வாங்க. அப்பேற்பட்ட கஷ்டமான ஸ்ட்ரோக் தான் உனக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன் 2 ஆண்டுகளா. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த ஸ்ட்ரோக் பண்ணும்பொழுது உன்னை ஆப்போனண்ட் தடுக்கணும் அப்படின்னா உன்னோட இடது கையை தான் ஆப்போனண்ட் வந்து பிளாக் பண்ணணும். ஆனால் உன்னோட இடது கையை அவனால் பிளாக் பண்ண முடியாது, உனக்கு கை இல்லாததால் அவனால் அதை வந்து தடுக்க முடியல, நீ வின் பண்ணிட்ட. இதான் வந்து உன்னோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ பை திஸ் ஸ்டோரி நம்ம வந்து நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம வந்து நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நீதியை வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான ஸ்டோரி இது. ஸோ இந்த தமிழ் விளக்கம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.